السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் இரண்டு விதமான அடிப்படைகளை நம் மீது விதியாக்கி இருக்கிறது. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று நடைமுறை. நம்பிக்கை என்று சொன்னால் அவசியம் நாம் 6 அம்சங்களை நம்பியே ஆக வேண்டும். நடைமுறை என்று சொன்னால் எதை நாம் நம்பிக்கை கொண்டோமோ அதை செயல்களால் வெளிப்படுத்த வேண்டும். வணக்க வழிபாடுகள் முதல் அம்சமாக இருக்கக்கூடிய அவசியம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய இந்த 6 அம்சங்களுள் முதலாவது அம்சம் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்புதல். அல்லாஹுவை நம்புதல் என்று சொன்னால் அதில் பல உட்பிரிவுகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும். அவன் ஒருவனே என்பதை நம்ப வேண்டும். அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று நம்ப வேண்டும். அவன் தேவைகளற்றவன் என்று நம்ப வேண்டும். இப்படி இறை தன்மைக்கு சொந்தமான அனைத்து இலக்கணங்களுடன் அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. அவ்வாறு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்களுள் ஒன்றாக அல்லாஹ் என்பவன் அளவற்ற அருளாளன். அவனுடைய அருளுக்கு நிகரான அருள் வேறு யாரிடமிருந்தும் நமக்கு கிடைக்காது என்றும் நம்ப வேண்டும் என்று அல்லாஹுவே நமக்கு போதனை செய்கிறான். அல்லாஹ் எங்கெல்லாம் தன்னை அறிமுகப்படுத்துகிறானோ அவ்வாறு அறிமுகப்படுத்தக்கூடிய பட்டியலுள் ஒரு அடையாளமாக அர் ரஹ்மான், ரஹ்மான் என்ற பெயரை கொண்டும் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அளவற்ற அருளாளன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதங்களுள் ஒரு விதமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்பவன் அளவற்ற அருளாளன் என்பதையும் சேர்த்து நம்ப வேண்டும். அப்படி நம்ப வேண்டுமானால் அது தொடர்பான சில செய்திகளை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் அளவற்ற அருளாளன் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ் என்பவன் எந்த அளவிற்கு நம் மீது அருள் பொழிந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதற்கு திருக்குரானிலும் ஹதீஸிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் என்னென்ன, அல்லாஹுடைய அருளுக்கு தகுதியானவர்களாகத்தான் நாம் நடந்து கொள்கிறோமா, இந்த கேள்விகளுக்குரிய பதில்களைத்தான் அளவற்ற அருளாளன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சில செய்திகளை நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருக்குரானில் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய இடங்களில் சுமார் 20 இடங்களில், சரியாக சொல்வதாக இருந்தாலும்
20 இடங்களில் தன்னை அளவற்ற அருளாளன் என்று திருக்குரானில் அறிமுகம் செய்கிறார். திருக்குரானுடைய 1வது அத்தியாயம் 2வது வசனம், 2வது அத்தியாயம் 163வது வசனம், 19வது அத்தியாயம் 61வது வசனம், 20வது அத்தியாயம் 5வது வசனம் உதாரணத்திற்காக. இப்படி திருக்குர்ஆனில் 20 இடங்களில் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய பட்டியலில் அளவற்ற அருளாளன் என்றும் தன்னை அறிமுகம் செய்கிறான். தனக்குரிய அடையாளங்களுள் ஒன்றாக அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்று சொன்னால் நாம் அதையும் சேர்த்து நம்பினால்தான் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புகிறோம் என்பது பொருள். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கக்கூடிய அருட்கொடைகளை யோசித்தாலே அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அந்த அளவிற்கு தினம் தினம் நாம் அல்லாஹுடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். இதை யாரும் மறுக்க முடியாது. மனித உடலை எடுத்துக்கொண்டால் உச்சி முதல் உள்ளங்கால் வரை, வெளி தேவைகள் என்று எடுத்துக்கொண்டால் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு, குடிநீர், காற்று, தங்குமிடம், மானத்தை மறைப்பதற்கான உடை, சமூகத்தில் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான உறவுகள், இப்படி ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி தான் அளவற்ற அருளாளன் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹுடைய அளவற்ற அருள் தன்மையை விளக்கக்கூடிய வசனங்கள், ஹதீஸுகள் ஏராளமாக காண கிடைக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனில் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறான்? தான் அளவற்ற அருளாளன் என்பதை உறுதி செய்யும் விதமாக திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 12வது வசனம், 6வது அத்தியாயம் 54வது வசனங்களில் பேசுகிறான். வகதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்கள் இறைவன் உங்கள் மீது அருள் பொழிவதை தன் மீது விதியாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவன் எஜமான், நாம் அடிமை. அவன் கொடுப்பதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் அவனுடைய விஷயத்தில், அவனுடைய அதிகாரத்தில் தலையிட முடியாது. ஆனாலும் அவன் தான் அளவற்ற அருளாளன் என்பதை நிரூபிக்கும் விதமாக கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழிவதை, அருள் பொழிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று கூறுகிறான். இது ஒரு சான்று போதும் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை புரிந்து கொள்வதற்கு. உலகில் யாராவது இப்படி சொல்லுவார்களா? இவர் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு அளவே இல்லை. வார்த்தையாக சொல்லலாம், யதார்த்தத்தில் அது உண்மையாக இருக்குமா? அவருக்காக நான் உயிரையே கொடுப்பேன் சொல்லுவார்கள். உண்மையிலே அப்படி கொடுப்பார்களா? என் தலைவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன், என் தொண்டர்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் தமிழை ஒழுங்கா பேசணும்னா நீங்க சாகணும், தயாரா? முன்வர மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்கள் இறைவன் உங்கள் மீது அருள் பொழிவதை தன் மீது விதியாக்கி கொண்டான். நம் மீது அருள் பொழிவது அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட ஒரு அம்சம். இது அவன் அளவற்ற அருளாளன் என்பதற்கான ஒரு அடையாளம். அன்பிற்குரியவர்களே, இதே கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5309வது செய்தி. படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடித்த பிறகு அல்லாஹ் தனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏட்டில் எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை வென்றுவிட்டது. அதாவது அல்லாஹ்வுடைய கோபம் குறைவு, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள் தான் எப்பொழுதுமே அதிகம் என்பதை அல்லாஹ்வே பதிவு செய்கிறான். என்னுடைய கோபம், என்னுடைய கோபத்தை என்னுடைய கருணை, என்னுடைய அருள் வென்றுவிட்டது. எனவே நான் என் அடியார்கள் மீது அருள் பொழிவதை, கருணை காட்டுவதை என் மீது நானே விதியாக்கி கொண்டேன் என்று அல்லாஹுவே எழுதி வைத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் எனும் நூலில் 5309வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருக்குர்ஆனுடைய 2 வசனங்கள் மற்றும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன?
நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹுடைய அருள் நம் மீது கிடைத்து கொண்டே இருக்கும், நம் மீது பொழியப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவன் அளவற்ற அருளாளன். யோசித்து பாருங்கள், நாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பது அதிகமா, அல்லாஹுவுக்கு மாறு செய்வது அதிகமா? எல்லோருக்குமே தெரியும், நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை விட அவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம். ஆனாலும் அவன் நம் மீது அருள் பொழிந்து கொண்டே இருக்கிறான். இது அவன் அளவற்ற அருளாளன் என்பதற்கு அடையாளம். கட்டுப்பட்டு நடப்பதை விட மாறு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய அருள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள், அவர்கள் மீது அல்லாஹ் அருள் பொழிந்து கொண்டே இருக்கிறான். கடவுளே இல்லை என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹுடைய கட்டளைக்கு பகிரங்கமாக மாறு செய்யக்கூடிய மக்கள் மீதும் அவன் தன்னுடைய அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறான். உண்மையா இல்லையா? அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். நம்முடைய மனதை தொட்டு பேசுவோம். நான் அல்லாஹுவுக்கு கட்டுப்படக்கூடியது அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியதா, அல்லது அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நான் அதிகமாக என்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறேன்? எல்லோருமே ஒப்புக்கொள்வோம். வெளியே சொல்வதற்கு வேண்டுமானால் வெட்கமாக இருக்கலாம், ஆனாலும் வெளி தோற்றத்தில் சிலர் அல்லாஹுக்கு கட்டுப்படுவது போன்று பாவனை செய்வார்கள் செயல் அளவில். ஆனால் மனதளவில் பகிரங்கமாக அல்லாஹுவுக்கு மாறு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம். ஆனாலும் அல்லாஹ் தன்னுடைய அருளை நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் நம் மீது அருள் பொழிவதை அவன் கடமையாக்கி கொண்டதாக கூறுகிறான். அன்பானவர்களே, இன்னும் ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5315வது செய்தி, 5999வது செய்திகளில் பார்க்கிறோம், அல்லாஹுடைய அருள் அளவற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளக்கி சொல்லுகிறார்கள். ஹவாசின் குலத்தைச் சேர்ந்த சில கைதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த கைதிகளில் ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு மார்பகத்தில் பால் சுரந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற நிலை, இல்லைன்னா பால் கட்டி போயிடும். அது மிக சிரமத்தை உண்டாக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெண்களுக்கு, தாய்ப்பால் ஊட்டக்கூடிய நிலையில் உள்ள பெண்களுக்கு அது மிக நெருக்கடியை உண்டாக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பெண், பால் சுரந்து கொண்டே இருக்கிறது, ஏதாவது குழந்தையை எடுத்து பால் கொடுக்க வேண்டும். தன் குழந்தையை தேடுகிறாள், அங்கும் இங்கும் தேடுகிறாள். அவளுடைய குழந்தை கிடைக்கவில்லை. எந்த குழந்தைகளெல்லாம் எதிரிலே தென்படுகிறார்களோ அந்த குழந்தைகளை எல்லாம் எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து அவள் அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிறாள். பிறகு அவளுடைய குழந்தையும் கிடைத்து விடுகிறது. தன் குழந்தையை பார்த்த அந்த பெண் ஓடி சென்று அந்த குழந்தையை வாரி அணைத்து தன் நெஞ்சோடு புதைத்து கொண்டு பால் ஊட்டுகிறாள். இதை கவனித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள், இந்த பெண் தன் குழந்தையை தீயில் போடுவதை விரும்புவாளா? இந்த தாய் இந்த தன் குழந்தைய நெருப்புல வீச தயாரா இருப்பாளா? சஹாபாக்கள் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், ஒருபோதும் அவள் விரும்ப மாட்டாள். பச்சிளங்குழந்தை, பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் உள்ள குழந்தை. தாய் பாசம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. தாய் பிள்ளைகள் மீது கடுமையான பாசத்தை வைத்திருப்பாள், அளவு கடந்த பாசத்தை வைத்திருப்பாள். அதுவும் பால் குடி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்று சொன்னால் சந்தோஷத்தில் அந்த குழந்தையை கொஞ்சுகிறோம் என்ற பெயரில் தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளக்கூடிய நிலை தாய்க்கும், தாய்ப்பால் அருந்தக்கூடிய பருவத்தில் உள்ள குழந்தைக்குமான பாசம். அந்த குழந்தைய எந்த பெண்ணாவது நெருப்பில் போடுவாளா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் போட மாட்டா? அந்த குழந்தை மீது இருக்கக்கூடிய பாசம். இந்த குழந்தை மீது இந்த தாய்க்கு இருக்கக்கூடிய அன்பை விட, பாசத்தை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அதிகமான அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தி அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் அல்லாஹ் நம் மீது அளவற்ற அருள் பொழிந்தும் நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நன்றி கட்டவர்களாக, மாறு செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை காலில் போட்டு மிதிக்கக்கூடியவர்களாக நடக்கிறோமா இல்லையா? நடக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டால் மட்டும் போதாது, நம்மை நாம் திருத்திக் கொள்ளவும் வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் ஜும்மாக்களில் பேசப்படுகின்றன. வெறும் பயானாக அல்ல. உண்மையில் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் என்றால், அதை ஒப்புக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றால், நம்மை சீர்படுத்திக் கொள்வது எப்போது? ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, நாங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் தான், ஆனாலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன, எல்லாம் உண்மைதான். ஒப்புக்கொள்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நம்மை சரி செய்து கொள்வதற்கு முயற்சியும் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய அன்பிற்குரியவர்களே, 5310, 5311, 5312, 13, 14 இத்தனை ஹதீசுகளில் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அன்பை, தான் படைத்த ஒட்டுமொத்த அன்பையும் 100 பங்குகளாக பிரித்தார். அன்பு என்று அல்லாஹ் படைத்த ஒட்டுமொத்த அன்பும் எவ்வளவு இருக்குமோ அதை 100 பங்குகளாக ஆக்கி, அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் உலகில் வாழக்கூடிய மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், விலங்குகள் அனைத்திற்கும் கொடுத்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில், ஜின்களுக்கு மத்தியில், பறவைகளுக்கு மத்தியில், விலங்குகளுக்கு மத்தியில் எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அது அல்லாஹ் படைத்த ஒட்டுமொத்த அன்பில் 100ல் ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த அன்பின் மூலமாகத்தான் தாய் பிள்ளைகளின் மீது பாசம் காட்டுகிறாள், விலங்குகள் தன் குட்டிகளின் மீது பாசம் காட்டுகின்றன, பறவைகள் தன் குஞ்சுகளின் மீது பாசம் காட்டுகின்றன. வேறு ஏதாவது ஒரு பருந்து போன்ற பறவைகள் தன் குஞ்சுகளை எடுத்து சென்று விடுமோ என்ற அச்சத்தில் தாய் பறவை தன் குஞ்சுகளை அப்படியே தன் இறகுகளுக்குள் அழைத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். குட்டிகளை தன் பாதத்தால் மிதித்து விடுவோமோ என்ற அச்சத்தால் தாய் விலங்குகள் தன் பாதத்தை அழுத்தமாக தரையில் வைக்காமல் குட்டிகளை பாதுகாத்துக் கொண்டு அழைத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன இந்த ஹதீஸ், பால் ஊட்டக்கூடிய தாய் குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், இவை அனைத்துமே அல்லாஹ் படைத்த ஒட்டுமொத்த அன்பில் 100ல் ஒரு பகுதி. மீதமுள்ள 99 பகுதி அன்பை அல்லாஹ் தன் பொறுப்பில் வைத்திருக்கிறான். எதற்காக? தன் அடியார்களின் மீது தன்னுடைய அருளை வெளிப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் 5310 முதல் 5314வது ஹதீஸ் வரை தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று நமக்கு தேவை இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, இன்னும் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ் தான் அளவற்ற அருளாளன் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். தொழுகை என்ற வணக்கம் ஈமான் கொண்டவுடன் முதலாக நம் மீது கடமையாகக்கூடிய ஒரு இபாதத், மறுமை நாளில் முதலாக நம்மிடம் விசாரணை செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத். அந்த தொழுகை விஷயமாக அல்லாஹ் தன்னுடைய அருளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி தான் அளவற்ற அருளாளன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்கள், தொழுகைக்காக தயாராகுவதற்கு ஒலு அவசியம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒலு இல்லையோ, ஒலு செய்யவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை. ஒலு இல்லாமல் தொழுகை இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஒலு என்பது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட, தொழுகைக்கு அவசியமான ஒரு விஷயம். ஒருவருக்கு ஒலு செய்வதற்கான சூழ்நிலை இல்லை, நோயாளியாக இருக்கிறார், தண்ணீர் பயன்படுத்துவதற்கான சாத்தியம் அவருக்கு இல்லை, அல்லது தண்ணீர் கிடைக்கவில்லை, தொழுகை விட்டுறலாமா? இந்த இடத்தில் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய கடமையையும் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய தன் அடியானுக்கு எந்த சிரமமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ் சலுகை மூலம் நமக்கு வழிகாட்டி தன்னுடைய அருளை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் நோயாளியாகவோ
பயணியாகவோ இருந்தால், அல்லது உங்களால் தண்ணீரை பயன்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் தூய்மையான மண்ணை கொண்டு தயமம் செய்து கொள்ளுங்கள். 5வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அதெல்லாம் முடியாது, நான் எஜமான், நீ அடிமை, உனக்கு காய்ச்சல் இருந்தாலும் சரி, நீ பயணத்தில் இருந்தாலும் சரி, உன்னால் தண்ணீர் பயன்படுத்த முடியாவிட்டாலும் சரி, உனக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் சரி, அப்படி அல்லாஹ் சொன்னால் அவனை எதிர்த்து கேள்வி கேட்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் அவன் தான் அளவற்ற அருளாளன் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். அதில் ஒரு வகையாக ஒது செய்ய முடியாத சூழலா, கடமையான குளிப்பை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களா, தயமம் செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு எளிமை! தூய்மையான மண்ணை கொண்டு அல்லது மண் சார்ந்த பொருள் சுவற்றில் கைகளை அடித்து தடவிக்கொண்டு எளிமையான ஒரு முயற்சி. ஒது செய்தால் அல்லது கடமையான குளிப்பை நிறைவேற்றினால் நாம் எப்படி தூய்மையாகி விடுவோமோ அந்த நிலைக்கு நாம் வந்து விட்டோம். இது அல்லாஹுடைய அளவற்ற அருளுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம், மிகச்சிறந்த ஒரு ஆதாரம். அன்பானவர்களே, தொழுகை என்பது கடமை. அதை நிறைவேற்றாவிட்டால் மறுமையில் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோம் என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அந்த தொழுகையை ஒருவர் மறதியின் காரணமாக விட்டுவிட்டார் அல்லது தூக்கத்தின் காரணமாக விட்டுவிட்டார், அதனால் அவர் குற்றம் பிடிக்கப்படுவாரா? முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1217வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவர் தூக்கத்தின் காரணமாக தொழுகையை விட்டுவிட்டால் அவர் நினைவு வந்தவுடன் அதை தொழுது கொள்ளட்டும். மறதியின் காரணமாக ஒருவர் தொழுகையை விட்டுவிட்டால் அவர் நினைவு வந்தவுடன் தொழுது கொள்ளட்டும். தூக்கத்தினால் தொழுகையை விட்டுட்டீங்களா, விழித்தவுடன் தொழுது கொள்ளுங்கள். மறதியால் தொழுகையை விட்டு விட்டீர்களா, நினைவு வந்தவுடன் தொழுது கொள்ளுங்கள். அதெல்லாம் முடியாது, நீ எப்படி தொழுகையை விடலாம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கவில்லை. தன்னுடைய அளவற்ற அருளை நம் மீது அவன் பொழிந்து கொண்டிருப்பதற்குரிய அடையாளமாக, தூங்கிட்டியா, விழித்தவுடன் தொழுதுகொள். அதுக்காக பிளான் பண்ணி தூங்குறதல்ல. ஏற்கனவே கடந்த வாரம் இது தொடர்பான விஷயங்கள் சொல்லப்பட்டன. வேறொரு தலைப்பில் இதே ஹதீஸ் பயன்படுத்தப்பட்டது. அல்லாஹ் அருளை நம் மீது பொழிகிறான், அதை நாம் தவறாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. முதலாளி தொழிலாளி விஷயத்தில் இரக்கம் காட்டுகிறார் என்பதற்காக தொழிலாளி அதை மிஸ்யூஸ் பண்ணா, அது மாதிரி தூக்கத்தின் காரணமாக தொழுகையை விட்டுவிட்டால் விழித்தவுடன் தொழுது கொள்ளுங்கள். இது சலுகை. நான் தூங்குவேன், விரும்பும் போது தொழுது கொள்வேன் என்பது திமிர். திமிருக்கும் சலுகைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருளை அவன் நிரூபிப்பதற்காக நமக்கு சலுகை தருகிறான். அதை நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த குற்றமும் ஏற்படும், அல்லாஹ்வுடைய அருளை வீணடித்த குற்றமும் ஏற்படும். எனவே முறையாக சலுகையை பயன்படுத்திக் கொள்வது சரியான அனுமதி. தூக்கத்தின் காரணமாக தொழுகையை விட்டவர் விழித்தவுடன் அதை நிறைவேற்றி விட வேண்டும். அந்த நேரத்தில் தொழ அனுமதிக்கப்பட்ட நேரமா தடுக்கப்பட்ட நேரமாங்கிறது மட்டும் கவனித்துக் கொள்ளணும். அதே போன்று மறதியால் ஒருவர் தொழுகையை விட்டுவிட்டால், கரெக்டா 5 நேரமும் இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டிருப்பவருக்கு எப்பொழுதாவது இந்த நிலை ஏற்படும். ஏதோ ஒரு காரணத்தால் லோஹர் தொழுகையை விட்டிருப்போம், தொழுது விட்டோம் என்ற ஞாபகத்திலேயே இருப்போம். திடீரென்று நமக்கு ஞாபகம் வரும், அசர் தொழுதுட்டோம், மகரிபு தொழுதுட்டோம், இந்த நேரத்துல லோஹர் தொழுகலைங்கிறது ஞாபகத்துக்கு வருதே. பதட்டப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எப்பொழுது ஞாபகம் வருகிறதோ அப்பொழுது தொழுது கொண்டால் கடமை முடிந்து விடும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1217வது ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அன்பிற்குரியவர்களே, தொழுகையை எப்படி தொழ வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். தொழுகை என்பது எப்படி செய்ய வேண்டிய ஒரு அமல், அதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நிலை நிற்க வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சஜ்தா செய்ய வேண்டும், அத்தஹியாத் இருப்பில் அமர வேண்டும். இதன் தொகுப்பு தான் தொழுகை. ஒருவரால் நின்று தொழ முடியவில்லை, என்ன செய்வது? அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதெல்லாம் அனுமதியே கிடையாது, நின்று தான் தொழ வேண்டும். அப்படி இஸ்லாம் சொல்லுகிறதா? அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான ஒரு விஷயம். புகாரியில 1117வது ஹதீஸ். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்றாங்க, எனக்கு மூல நோய் ஏற்பட்டிருந்தது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வுடைய தூதரே,
எனக்கு இப்படி ஒரு தொந்தரவு இருக்கிறது, நான் எப்படி தொழுகையை நிறைவேற்றுவது என்று கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உன்னால் முடிந்தால் நின்று தொழுதுகொள், அது உனக்கு இயலாவிட்டால் உட்கார்ந்து தொழுதுகொள், அதுவும் உனக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் உன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிக்கொள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதற்கு இதை விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? அதெல்லாம் முடியாது. சொன்னது யாரு? அல்லாஹ். நின்று தொழுகணும்னா நின்று தான் தொழுகணும். எனக்கு கால் ரிப்பேர், எனக்கு மூல நோய், இதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது என்று சொன்னாலும் சொல்வதற்கு அல்லாஹுவுக்கும் தகுதி இருக்கிறது. அதை எடுத்து சொல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தகுதி இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் தான் அளவற்ற அருளாளன் என்பதை நிரூபிக்கும் விதமாக வணக்க வழிபாடுகளில் கூட நமக்கு சலுகை வழங்கி இருக்கிறான். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட அல்லாஹுக்கா நாம் மாறு செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளில் எத்தனை அல்லாஹுக்கு மாற்றமானவைகளாக இருக்கின்றன. இன்னும் நோன்பு என்கிற வணக்கம் எவ்வளவு உயர்வான ஒரு அமல். நோன்பை பற்றி நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நோன்பு. அந்த நோன்பில் ஒருவர் மறதியாக நோன்பாளியாக இருக்கும் நிலையில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டார். வேண்டுமென்றே அல்ல, மறதியாக. நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் மறதியாக எதையோ சாப்பிட்டு விட்டார், எதையோ பருகிவிட்டார். யதார்த்தமாக பார்ப்பதாக இருந்தால் நோன்பாளி எதையாவது சாப்பிட்டு விட்டால், எதையாவது பருகிவிட்டால் நோன்பு முறிந்துவிடும். எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எப்படி நமக்கு சலுகை வழங்குகிறான்? புகாரில் இடம்பெறக்கூடிய 1933வது ஹதீஸில் பார்க்கிறோம், நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் மறதியாக சாப்பிட்டு விட்டால், மறதியாக பருகிவிட்டால் அவர் தன்னுடைய நோன்பை தொடரட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க மறதியாக சாப்பிட்டீங்க, மறதியாக பருகினீர்கள், அதனால் உங்கள் நோன்பு முறியாது, நீங்கள் நோன்பாளியாகவே தொடரலாம். அதுக்கப்புறம் தான் ஹைலைட் என்ன தெரியுமா? அல்லாஹுவே உங்களை உண்ணச் செய்தார், அல்லாஹுவே உங்களை பருகச் செய்தான். நாம் செய்த செயலுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். பாருங்கள், இதுவே அளவற்ற அருளாளன் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம். சாப்பிட்டது நாம், பருகியது நாம். மறந்து சாப்பிட்டுட்டீங்க, பரவாயில்ல, உங்க நோன்பை தொடருங்க, இது ஒரு வகை. இதை கடந்து அல்லாஹ் தான் உங்களை உண்ணச் செய்தான், அல்லாஹ் தான் உங்களை பருகச் செய்தான். தன் மீது பழியை ஏற்றுக்கொண்டு உங்களை முழு நோன்பை நிறைவேற்றிய நோன்பாளிகளாக ஆக்குவதன் மூலம் தன்னுடைய அளவற்ற அருளை அவன் நிரூபிக்கிறான். நன்மை தீமையை பதிவு செய்யக்கூடிய முறை. ஒருவர் நன்மை செய்தால் அவர் கணக்கில் நன்மை எழுதப்படும், ஒருவர் தீமை செய்தால் அவருடைய கணக்கில் தீமை எழுதப்படும். இது பொதுவான நியாயமான விதி. அன்பிற்குரியவர்களே, புகாரில பார்க்கிறோம் 7501வது ஹதீஸில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஓர் அடியான் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய எண்ணினால், இன்னும் செய்யல, நன்மையை செய்ய நாடுகிறான், உடனே அவனுடைய கணக்கில் அந்த நன்மையை செய்தால் என்ன கூலி கிடைக்குமோ அது பதிவு செய்யப்பட்டு விட்டது. 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஓர் அடியார் விரும்புகிறார், இன்னும் செயல்படுத்தல. 10 ஏழைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உணவு கொடுக்கலாம் என்று எண்ணுகிறார். உடனே அல்லாஹ் அந்த அடியானுடைய கணக்கில் 10 ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் என்ன நன்மையோ அதை பதிவு செய்து விடுகிறார். மலக்குகளை பதிவு செய்ய சொல்லுகிறார். எதை நினைத்தாரோ அதை அவர் செயல்படுத்திவிட்டால் அவருக்கு 10 முதல் 700 மடங்கு வரை நன்மைகள் வழங்கப்படுகின்றன. செய்ய வேண்டும் என்று மனதால் எண்ணினால் செய்த கூலி கிடைத்து விட்டது. அதை செய்துவிட்டால் அவருக்கு 10 முதல் 700 மடங்கு வரை. இவர் 10 நபருக்கு உணவளித்தார், அது 100 நபருக்கு உணவளித்ததாகவோ அல்லது 700 மடங்கு 7000 நபர்களுக்கு உணவளித்ததாகவோ அவருடைய கணக்கில் பதிவு செய்யப்படும். அது என்ன? 10 முதல் 700 வரைனா நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இஸ்லாத்துல பொதுவான ஒரு அளவுகோல் இருக்கிறது. யார் அந்த நன்மையை செய்தாரோ அவருடைய தக்குவா, அவருடைய தவக்கல், அவருடைய இஹ்லாஸ், இதை பொறுத்து 10 முதல் 700 மடங்கு வரை அவருக்கு நன்மை பதிவு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பகுதி.
அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓர் அடியான் தீமை செய்ய நினைத்தால் அவனுக்கு எந்த பாவமும் பதிவு செய்யப்படுறதில்லை. தீமை செய்யணுங்கிற எண்ணம் மனதில் வருகிறது, செய்யவில்லை, எண்ணியதற்காக நன்மைக்கு கூலி தரப்படுகிறது அல்லவா, அது மாதிரி தீமைக்கு பாவம் பதிவு செய்யப்படுவதில்லை. எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அந்த தீமையை அவன் செய்யும் பொழுது அவனுடைய கணக்கில் ஒரு தீமைக்கு ஒரு தீமையான தண்டனை மட்டுமே, ஒரு தீமைக்கான தண்டனை மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. மாறாக அந்த அடியான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்யாமல் விட்டு விட்டானோ அந்த தீமையை செய்யாமல் இருந்ததற்காக அவன் கணக்கில் நன்மையை பதிவு செய்யும்படி அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவிடுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இதையும் கடந்து பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால், தவறே செய்துவிட்டாலும் செய்த தவறுக்காக அந்த அடியான் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அந்த தீமையை அல்லாஹ் அழித்தும் விடுகிறான். அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதற்கு இதைவிட வேறு பெரிய ஆதாரம் என்ன தேவை? மனித இயல்பு பாவம் செய்வது, இதை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யக்கூடிய இயல்புள்ளவனாக இருக்கிறான். நம்ம தான் பாவம் செஞ்சிட்டோம், நம்மளை அல்லாஹ் எங்க மன்னிக்க போறான்? நாம பாவி, நாம துஆ கேட்டால் அது கபூல் ஆகுமா தெரியவில்லை. நாம் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய மறுமையில் நம்முடைய கதி என்னவாகுமோ தெரியவில்லை. இப்படி நீங்க பயப்பட வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான் 39வது அத்தியாயத்துடைய 53வது வசனத்தில், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தனக்கு எதிராக தீமை செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்க செய்த செயல் உங்களுக்கு எதிரானது, உங்களுக்கு நட்டத்தை தரக்கூடியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் அதை மன்னித்து உங்களுக்கு மறுமையில் நல்ல நிலைமையை ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அவன் மன்னிப்பவன் என்று நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசுகிறான். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 6401வது ஹதீஸில் பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். மிகச்சிறிய வாசகம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை தினமும் யார் 100 முறை ஓதி வருகிறார்களோ அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அவை கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி. இதுல ஒரு விஷயம் என்ன, எங்கெல்லாம் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதோ இவை அனைத்தும் சிறு பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பது பொருள். பெரும் பாவத்தை ஒருவர் செய்திருந்தால் அதற்காக தனியாக தௌபா செய்ய வேண்டும். இது கூடுதல் தகவலாக பதிவு செய்து கொள்கிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியவைகளாக இருக்கின்றன. இனியாவது நம்முடைய குடும்ப விஷயங்களில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், நம்முடைய வணக்க வழிபாடுகளில், நம் வீட்டில் நடக்க திருமண நிகழ்வுகளில் நாம் அல்லாஹ்வுடைய அருளை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்களாக நம்முடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.